இப்ப அதிமுக, பாஜக கூட்டணி வந்து அவங்களுடைய அளவு வந்து தமிழ்நாட்டு இந்த தேர்தல்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டீங்க. விஜயோடைய செயல்பாடும் சரி, அவருடைய அரசியல் பயணமும் சரி, சுத்தமா சரியில்லன்னு சொல்ட்டீங்க. திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் சார் திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடுன்னு வரும்போது இழுபறியாவே இருக்குது? இல்ல பொதுவா தேர்தல், தொகுதி பங்கீடுன்னு வரும்போது அவங்க கட்சியினுடைய நலனை சார்ந்து தான் எல்லா கட்சிகளுமே வந்து ம், அணுகுவாங்க. பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றதே என்னன்னா, கொடுப்பதும் வாங்குவதும் தான். ம், நீங்க வந்து எல்லாமே எனக்கு அப்படின்னு எடுத்தீங்கனாலும் அது பேச்சுவார்த்தை கிடையாது. ம். அது வந்து அராஜகம். ஸோ அந்த மாரி ஒரு நிலைக்கு பேச்சுவார்த்தை போயிறக்கூடாதுன்றது வந்து எல்லாருமே இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்னன்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த அதிமுக இதெல்லாம் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வலுவான கூட்டணி எங்களுதுன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. ம். அந்த சொல்லக்கூடிய அதே நிலையிலிருந்து அந்த கூட்டணியை இணைச்சு கொண்டு போறதுல அவங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சார் திமுகவுக்கு ஈக்குவலா வந்து உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்க பிஜேபி எதிர்க்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அவங்க பலமா இருக்காங்க. ஒரு படி மேலே இருக்காங்கன்னு சொல்லிக்கிறீங்களா? ஆனா அந்த தொகுதின்னு வரும்போது அவங்களுக்கு கூடுதலா குடுத்தா தானே அந்த வலு ஒண்ணு சேரும். ஆனா அங்க தோல்வி தானே இருக்கு. உண்மை. அதாவது என்னன்னா, கொள்கை ரீதியான கூட்டணி ம், அப்படின்னு வரும்போது, அது வந்து சிபிஎம், சிபிஐ, விசிக, டிஎம்கே தான். ம், இவங்க வந்து வேற எங்கேயுமே போய் பேரம் பேசுறதில்ல. இப்ப நீங்க மத்த கட்சிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுகவோடவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருப்பாங்க. பிஜேபியோடும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ம், ஏன்னா வந்து சிபிஎம், சிபிஐ, விசிகேவ பொறுத்தவரைக்கும், ம், எந்த திரைமறைவு வேலையிலயும், திரைமறைவுலயும் வந்து அவங்க போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்துறதில்ல. பேரம் பேசுறது கிடையாது. ம், அப்போ கொள்கை ரீதியான கூட்டணியை இன்னும் வந்து நெருக்கமா வைத்துக் கொள்வதற்கு திமுக வந்து முன்முயற்சி எடுக்கணும். இப்ப ம், வந்து எப்படி பிஜேபி, அதிமுக கூட்டணியை வீழ்த்தி திமுக கூட்டணி வரணுன்ற ம், பொறுப்பும், கடமையும் சிபிஎம், சிபிஐ, விசிகேக்கு இருக்குதோ, அதை ம், விட கூடுதல் பொறுப்பு வந்து திமுகவுக்கு இருக்கு. ம். ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த பேச்சுவார்த்தைலாம் அவங்க வந்து அவங்க அணுகணுன்றது நம்முடைய எதிர்பார்ப்பு.